அதிமுக 114வது வார்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கொளுத்தும் வெயிலில் கொடுமையிலிருந்து மக்களை இழப்பாரவை செய்ய தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட தொகுதிகளில் வார்டுகளிலும் தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி அதிமுக மத்திய சென்னை மாவட்ட சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி 114வது வார்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தென் சென்னை வடக்கு கிழக்கு சேப்பாக்க பகுதி பொறுப்பாளர், தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் LIC ஜெயச்சந்திரன் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர், தர்பூசணி, நுங்கு, கிர்ணிப்பழம், இளநீர், கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவற்றை ஏழை மக்களுக்கு வழங்கினார். அப்போது 114வது மத்திய வார்டு கழக செயலாளர் சந்திரன், 114வது வார்டு மேற்கு வார்டு கழக செயலாளர் ராமதாஸ், 114வது வார்டு கிழக்கு வட்ட கழக செயலாளர் CS ஆனந்தன் ஆகியோர் நன்றி உரை கூறினர். நியூஸ் வணக்க தலைமுறைக்கு சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான் நமது வணக்க தலைமுறைக்கு சிறப்பு பேட்டியம் அளித்துள்ளார் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் LIC ஜெயச்சந்திரன் அவர்கள். அதை நாம் காண்போம். இன்று சேப்பாக்கம் வடக்கு பகுதிக்குட்பட்ட 114வது வார்டில் சிறப்பாக தண்ணீர் பந்தல் திறப்பு நடந்து கொண்டது. பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் குளிர் பானங்கள், தர்பூசணி போன்ற பழங்கள் கொடுத்து மக்களின் தாகத்தை இன்று முடிஞ்சளவு தீர்த்திருக்கிறோம். தினமும் தண்ணீர் வைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் எங்கள் மாவட்ட கமிட்டியாளர் ஆதியார் இந்த சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில எத்தனை இடத்துல இது போல இந்த சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில எத்தனை இடத்துல போல இது போல தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டிருக்கு? எங்களுக்கு தலைமை உத்தரவிட்டதன் பேரில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 இடங்கள் என்று அறிவித்தார்கள். எங்கள் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு 15 முதல் 20 வரை தண்ணீர் பந்தலை திறந்து மக்களின் தாகத்தை தீர்ப்போம் என்பதை சேப்பாக வடக்கு சார்பாக தொழிற்சங்க மாவட்டத்தில்